என்எல்சி நிறுவனத்தை தனியார் வசமாக்காமல் தடுத்து நிறுத்தியவர் புரட்சித் தலைவி. எனவே தொழிலாளர்கள் சங்க அங்கீகாரத்திற்கான தேர்தலில் எண் 3 வாக்களித்து அண்ணா தொழிலாளர் ஊழியர் சங்கத்தை தனிப்பெரும் சங்கமாக தேர்வு செய்ய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அன்பு வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நெய்வேலி பழுப்பு நிலக்கரி சுரங்க கார்ப்பரேஷன் தொழிலாளர்கள் சங்க அங்கீகாரத்திற்கான தேர்தல் 25ஆம் தேதி நடைபெற உள்ளதையும், 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் தேர்தலில் அண்ணா தொழிலாளர் ஊழியர் சங்கம் மீண்டும் அங்கீகாரம் பெறுவதற்காக போட்டியிடுவதையும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தொழிலாளர் நலனுக்காக அல்லும் பகலும் அயராது பாடுபடும் அண்ணா தொழிலாளர் ஊழியர் சங்கத்தை அங்கீகரித்திட அதிமுக பொதுச் செயலாளர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்த தேர்தலில் அதிமுக தொழிற்சங்கத்தை எதிர்த்து திமுகவின் தோமுசவும் போட்டியிடுவதை சுட்டிக்காட்டியுள்ள முன்னாள் முதல்வர், தோமுசவிற்கு வாக்கு கேட்டு ஸ்டாலின் வழக்கம் போல் பொய்களை விதைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். ஸ்டாலின் தார்பாயில் வடிகட்டிய புழுகு மூட்டையை அவிழ்த்து விட்டுள்ளதாக காட்டமாக தெரிவித்துள்ள அவர், என்எல்சி தொழிலாளர்கள் ஒன்றும் தெரியாதவர்கள் என விடியா திமுகவின் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் நினைப்பது போல் தெரிவதாக குறிப்பிட்டுள்ளார். எனவே ஏமாற்று மாடல் கட்சியின் வாடிக்கையான செயலை தோலுரித்து காட்ட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக அறிக்கை வெளியிட்டுள்ள புரட்சி தமிழர், 2007ஆம் ஆண்டு காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில் என்எல்சி பங்குகளை விற்க முனைந்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த அம்மா உடனடியாக என்எல்சி பங்குகளை தனியாருக்கு விற்கக்கூடாது என மன்மோகன் சிங்கிற்கு கடிதம் எழுதியதையும், பங்குகளை விற்க முனைந்தால் நெய்வேலியில் தனது தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் எச்சரித்து கடிதம் எழுதியதையும் புரட்சி தமிழர் நினைவு கூர்ந்துள்ளார். அத்துடன் 2013ஆம் ஆண்டு காங்கிரஸ் திமுக அரசு என்எல்சி பங்குகளை தனியாருக்கு விற்கும் முடிவினை மன்மோகன் சிங்கிற்கு கடிதம் எழுதி எதிர்த்தவர் புரட்சி தலைவி என்பதையும் விமர்சித்துள்ளார். மேலும் அன்றைய மத்திய அரசை வலியுறுத்தி என்எல்சியின் 5% பங்குகளை தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான தமிழக அரசு தொழில் முன்னேற்ற கழகம் மூலம் வாங்கப்பட்டு என்எல்சி நிறுவனம் தனியார் வசம் ஆகாமல் அம்மா தடுத்து நிறுத்தியதை எதிர்க்கட்சி தலைவர் எடுத்துரைத்துள்ளார். இதன் மூலம் என்எல்சி ஊழியர்கள் எந்த பொதுத்துறை நிறுவனத்திலும் இல்லாதவாறு சிறப்பான ஊதியம் பெறுவதை பெருமிதத்துடன் குறிப்பிட்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர், என்எல்சி தொழிலாளர்கள் அண்ணா தொழிலாளர் ஊழியர் சங்கத்திற்கு கடந்த தேர்தலில் அங்கீகாரம் வழங்கியதை நினைவு கூர்ந்துள்ளார். அத்துடன் மறைந்த திமுக தலைவர் கருணாநிதியோ ஸ்டாலினோ என்எல்சி பங்கு விற்பனையை எதிர்த்தனரா என்றும் மத்திய அரசை கண்டித்து அறிக்கை ஏதாவது வெளியிட்டிருந்தால் அதை வாக்குப்பதிவிற்கு முன்பு பொதுவெளியில் வைக்க தயாரா என்றும் காட்டமாக கேட்டுள்ளார். ஏய்த்து பிழைக்கும் தொழிலாளியை மூலதனமாக கொண்டு அரசியல் நடத்தும் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் பசப்பு வார்த்தைகளிலும் அவர் ஆட்டும் கிளுகிழுப்பு சத்தங்களுக்கும் என்எல்சி தோழர்கள் செவிசாய்க்க மாட்டார்கள் என எடுத்துரைத்துள்ள புரட்சி தமிழர், என்எல்சி தொழிலாளர்களுக்கும் என்றென்றும் பாதுகாப்பு அரணாக நிற்கும் என்எல்சி அண்ணா தொழிலாளர் ஊழியர் சங்கத்தை எண் 3 வாக்களித்து தனிபெரும் சங்கமாக தேர்வு செய்திட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அன்பு வேண்டுகோள் விடுத்துள்ளார்.